எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், 8 காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இந்த தலைப்பக்கமும் இந்த வால் பக்கமும் கொஞ்சம் கட் பண்ணி இப்படி வேஸ்ட் பண்ணிடணும். அது தேவையில்லை. அப்புறமா இப்படி சின்ன சின்ன பிட்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ பாருங்கள், இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து இப்போ பெரிய மிக்ஸில் தான் போடணும். ஏன்னா இதில் வந்து அரைக்கும் போது நுர கட்டிட்டு வரும். பெரிய மிக்ஸில் போட்டு முதல்ல ஒரு சுற்றிட்டு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்படி ஒரு 2-3 வாட்டி எடுத்து அதை நைஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றி நம்ம அதனுடைய சாரை வந்து எடுக்கணும். ஒரு தடவை போட்டோன்னே எவ்வளோ நுரை கட்டியிருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து ஒரு வாட்டி வடிகட்டிடணும். இப்படி நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்படி தான் நம்ம ஜூஸ் எடுக்கணும். இப்படி பெரிய மிக்ஸின்னு நினைக்கக்கூடாது. அப்போ தான் நுர கட்டுற வாசி நல்லா இதில் தான் அரைப்படும். 1 டம்ளரோ இல்லை 1/2 டம்ளரோ தண்ணி ஊற்றி மறுபடியும் பேசி 2-3 வாட்டி செஞ்சு வடிகட்டி வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ மேலெல்லாம் நுர கட்டிட்டு பார்த்தீங்களா? இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராது. அதனால் நல்லா தூக்கணும். நல்லா தூக்கி மாத்திரை மாதிரி செய்யணும். நல்லா மிக்சிங் பண்ணணும். நுர போகிற வரைக்கும் மிக்சிங் பண்ணணும். ஒரு 2-3 ட்ராப்ஸு லெமன் ஜூஸை பிழிஞ்சு ஊற்றிக்கணும். அவ்வளோதான். திரும்ப நல்லா மிக்சிங் பண்ணி சர்வ் பண்ணணும். 8 கொத்தவரங்காயில் 2 பேருக்கு ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. இதனுடைய பெனிஃபிட்ஸ் ஏராளமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. அதாவது உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் மற்றும் அப்போ கால் நரம்பு இழுத்துக்கிறது இந்த இதெல்லாம் போயிடும். அது மேலும் பிசிஓடி இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். அப்புறம் சின்ன பிள்ளைகளுக்கு கூட கொடுக்கலாம், கொஞ்சோண்டு கொடுக்கலாம். அதாவது வாரத்தில் ஒரு 3 வாட்டி நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டே வரலாம். பெரியவங்க ஒரு 48 டேஸ் தொடர்ந்து சாப்பிடணும்.